கல்யாணம் ஆகாத வளர்க்குறாங்க 3 பசங்களை, பேர பிள்ளைங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை. அவங்களுக்கு பூ விற்று இந்தமாரி தான் காப்பாற்றினுக்கிறேன். எங்கள் பெரிய தம்பி கல்யாணம் ஆகாத வளர்க்குறான், 10,000 வீட்டு வாடகை கொடுக்குறான். அவன் இல்லைன்னா என் பிள்ளைங்கள யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அவங்க தான் எனக்கு தெய்வம். காலையில் இருந்தால் 6 மணிக்கு கடைக்கு போகிறதும் பூவை கட்டுறதும் ஏதோ இருக்கிறத சாப்பிட்றதும் உங்களை மாரி ஐயாங்க கொடுக்குறத பொழுது ஓடுது. அதான் என் வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தான் படுப்பேன். காற்று மழை, இத்தனை நாளாக மழை வந்தது, அப்போ கூட இங்கே தான் இருந்தேன், எங்கேயும் போக மாட்டேன். காசு வருவாங்க பசங்க, சாயங்காலம் அவங்க வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு படி அளந்துன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. தகுறாரு என் புள்ள, புலி தான் என் புள்ள, புலி அவர் தான் என் புள்ள. தகுறாரு அவர் தான் என் புள்ள. ராவும் பகலை என் கூட காவல் இருப்பார். அதுக்கு மேலே என்ன ஆள் வேணும்? நான் என் லைஃப்பில் என்ன 17 வயசில் கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரரை லவ் பண்ணேன், மன்னார்பேட்டை அவர். நான் இந்த ஊர் இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணார் வடபழனி கோயிலில். 3 பையன் ஒரு பொண்ணு, 4 பசங்க பிறந்தது. வியாபாரம் பண்ணி தான் எல்லாத்தையும் வளர்த்தேன், ஆளாக்கினேன், கல்யாணமும் பண்ணி வச்சேன். கட்சியில் அதாவது ஒரு ரக்கம் முளைஞ்சு போயிடுச்சு. நம்ம இவங்களுக்கோசம் வாழணும் இல்லை, பசங்க 3 பேரையும் வளர்க்கணும், அதான் என் கொள்கை. படிக்கணும், இன்னும் படித்து ஆள் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. யார்? நாங்கள் லவ் மேரேஜ் தான். அவர் செத்துட்டார் எங்கள் ஐயா இல்லை, நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான். பெரிய தம்பிக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றில் கட்டி. எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு தெத்திட்டாங்களே, 1 வருஷம் என்னை சேர்க்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பம் பண்ணுறத பார்த்து, ஒரு பொருளாக வாங்குறத பார்த்து, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் ஜாதி ஜனம் பங்காளி எல்லாம் என்னை சேர்த்துக்கினாங்க. நான் தான் அப்பத்துலேருந்து ஆம்பளை தான். வியாபாரம் பண்ணணும், கடைக்கு போகணும், நம்ம கையால் நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அதே தான் கொள்கை வாழ்க்கையில், வேறு எதுவும் ஆசை கிடையாது.